என் பெயர் ரம்யா. ஒரு நடுத்தர குடும்பத்து மருமகளாக அலுவலகம் மற்றும் வீட்டு வேலைகளுக்கு இடையே என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. என் கணவர் எப்போதும் தன் நண்பர்களுடனும் மதுவுடனும் காலத்தை கழிப்பவர். ஒரு நாள் என் மாமியார் திடீரென என்னை தொடர்பு கொண்டார். ரம்யா, ஊர்ல இருக்கிற நம்ம சொத்து விஷயமா கொஞ்சம் நேர்ல போய் பார்த்துட்டு வரணும். எனக்கு உடம்பு சரியில்லை. உன் கணவனோ எதற்கும் உதவ மாட்டான். அதனால் நீயும் உன் மாமனாரும் மட்டும் ஊருக்கு போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வாங்க என்றார். எனக்கும் ஒரு மாற்றம் தேவைப்பட்டதால் சரி என்று ஒப்புக்கொண்டேன். ஆனால் அந்த பயணம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் அப்போது நினைக்கவில்லை. திங்கட்கிழமை மதியம் நானும் என் மாமனார் சந்தானமும் கிராமத்தில் உள்ள எங்கள் பங்களாவிற்கு சென்றோம். அது ஒரு மலை பிரதேசத்தில் இருந்த அழகான வீடு. அன்று இரவு பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. பக்கத்து வீட்டில் இருந்த உறவினர்கள் எங்களை உணவிற்கு அழைத்திருந்தனர். அங்கே பெரிய அத்தையுடன் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு மாமனார் முதலிலேயே கிளம்பி வீட்டிற்கு சென்று விட்டார். நான் சற்று தாமதமாக அத்தை கொடுத்த ஒரு சிறிய குடையை பிடித்து கொண்டு கிளம்பினேன். ஆனால் காற்று பலமாக வீசியதால் அந்த குடை என்னை நனையாமல் காப்பாற்றவில்லை. நான் வீட்டிற்குள் நுழையும் போது உச்சி முதல் பாதம் வரை முழுமையாக நனைந்திருந்தேன். ஈரமான சேலை என் உடலில் ஒட்டியிருக்க தலைமுடி கலைந்து தோள்களில் சரிந்து கிடந்தது. மின்சாரம் இல்லாததால் வீடு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் மங்கலாக காட்சியளித்தது. மாமனார் ஹாலில் அமர்ந்திருந்தார். நான் என் சேலை தலைப்பை சரி செய்து கொண்டே, மாமா, ஜன்னல் கதவெல்லாம் மூடுங்க, இல்லனா தண்ணி உள்ள வந்துடும் என்றேன். அவர் என்னை பார்த்த பார்வை சற்று வித்தியாசமாக இருந்தது. நனைந்த நிலையில் இருந்த என்னை அவர் மேலிருந்து கீழ் வரை உற்று பார்த்தார். அந்த பார்வையில் ஒருவித தவிப்பு தெரிந்தது. நான் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல், மாமா, மெழுகுவர்த்தியை எடுத்துட்டு மேலே வாங்க, நான் ட்ரெஸ் மாற்றணும் என்று கூறிவிட்டு மேலே சென்றேன். அறைக்குள் சென்று குளிக்கலாம் என்று பார்த்தால் அங்கே குழாய்கள் அனைத்தும் திறந்து தண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது. மாமா, சீக்கிரம் வாங்க, இங்கே பாருங்க, குழாயெல்லாம் திறந்து கிடக்கு என்று பதற்றத்துடன் கத்தினேன். அவர் உள்ளே வந்து குழாய்களை அடைக்க முயன்றார். அப்போது தற்செயலாக என் கை அவர் மீது பட்டது. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் மழையின் சத்தத்திற்கு இடையே அந்த அறையில் ஒரு நிசப்தம் நிலவியது. ஈரமான சேலையில் இருந்த என்னை அவர் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார். அந்த மழையிரவு ஏதோ ஒரு ரகசியத்தை தனக்குள் ஒளித்து வைத்திருப்பதைப் போல எனக்கு தோன்றியது. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அந்த அறையே ஒருவித மர்மமான சூழலில் இருந்தது. மழையில் நனைந்த என் மெல்லிய சேலை உடலோடு ஒட்டியிருக்க நான் மாமாவுக்கு முன்னால் ஒருவித தயக்கத்துடன் நின்றேன். மாமா சோபாவில் அமர்ந்து என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவர் பார்வை என் மேல் இருப்பதை உணர்ந்த நான் அங்கிருந்து நகர விரும்பாமல் ஒரு சாக்காக என் செருப்பின் வாரை கழற்ற முயற்சி செய்தேன். அது மிகவும் கடினமாக இருந்தது. நான் குனிந்து அதை சரி செய்யும் போது மாமாவின் மூச்சு காற்று வேகம் எடுப்பதை என்னால் உணர முடிந்தது. மாமா, இன்னைக்கு வேலை அதிகமோ? ரொம்ப களைப்பா இருக்கீங்க போல என்று மெதுவாக கேட்டேன். அவர் தன் வேட்டியை சரி செய்து கொண்டே, இல்ல ரம்யா, வேலை இருந்ததுதான், ஆனா இந்த ஊர் காத்து மனசுக்கு ஏதோ ஒரு புது தெம்பை கொடுக்குது என்றார் தழுதழுத்த குரலில். நான் அங்கேயே துணி மாற்றுவது போல பாவனை செய்து மற்றொரு புடவை எடுத்தேன். இருவருக்கும் இடையே இருந்த அந்த மௌனம் பல அர்த்தங்களை சுமந்து நின்றது. நான் மெல்ல பேச தொடங்கினேன். மாமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என் கணவன், உங்க பையன், அவர் என்கிட்ட சரியா நடந்துக்கிறது இல்லை. எங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமே இல்லாம போயிடுச்சு. நான் இந்த வீட்டில் வசதியா இருக்கேன், ஆனா மனசால சந்தோஷமா இல்லை மாமா என்றேன் தாழ்ந்த குரலில். அவர் அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தார். நான் தொடர்ந்தேன். உங்க பையனுக்கு என் மேல அக்கறையே இல்லை. அவரால் எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த இல்வாழ்க்கை மகிழ்ச்சி கிடைக்கவே இல்லை. நீங்களும் சில நேரங்கள்ல என்னை ஒரு மாதிரியா பார்க்கிறதே நான் கவனிச்சிருக்கேன். இன்னைக்கு கூட நீங்க புத்தகம் படிக்காம என்னைத்தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்று ஒளிவு மறைவின்றி பேசினேன். மாமா ஒரு நிமிடம் பதற்றமடைந்தார். பின் மிகவும் நிதானமாக எழுந்து என் அருகில் வந்தார். அவர் முகம் தீவிரமாக மாறியிருந்தது. ரம்யா, நிறுத்து, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா என்று கம்பீரமாக கேட்டார். நான் பயந்து போய் தலை குனிந்தேன். அவர் என் தோளில் கை வைத்து, ரம்யா, நீ இந்த வீட்டு மருமகள் இல்லை, என் பொண்ணு மாதிரி. உன் கணவன் செய்கிற தவறுகளுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா உறவுகள்ங்கிறது புனிதமானது. நமக்குள் இருக்கிற இந்த மரியாதையை நாம என்னைக்குமே இழக்கக்கூடாது. நீ மனசுல ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனா தவறான எண்ணங்களுக்கு உன் மனசுல இடம் கொடுத்திடாதே என்றார் நிதானமாக. அவர் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தில் ஈட்டி போல பாய்ந்தன. என் தவறான புரிதலால் ஒரு புனிதமான உறவை கொச்சைப்படுத்த பார்த்ததை நினைத்து நான் கூனி குறுகி போனேன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் ஏதோ ஒரு ஆதங்கத்துல தப்பா பேசிட்டேன் என்று கூறி அவர் காலில் விழுந்து அழுதேன். எழுந்திரு ரம்யா, இனிமேல் உன் மனசுல இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடாது.
இருக்கக்கூடாது. ஒரு குடும்பங்கிறது நம்பிக்கையில்தான் வாழுது. உன் கணவன்கிட்ட நான் பேசி உன்னோட குறைகளை சரி பண்றேன். நீ தைரியமா இரு என்று ஆறுதல் கூறினார். அன்று இரவு நான் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டேன். வெளிப்படையான பேச்சு எவ்வளவு முக்கியம் என்பதையும், சில நேரங்களில் நாம் எதிர்கொள்ளும் முன்முடிவுகள் உறவுகளை எப்படி சிதைக்கக்கூடும் என்பதையும் உணர்ந்தேன். அதன் பிறகு என் குடும்பத்தின் கண்ணியத்தை காப்பேன் என்று எனக்குள்ளே உறுதி எடுத்துக்கொண்டேன். மாமா கூறிய அந்த வார்த்தைகள் என் காதுகளில் மந்திரம் போல ஒலித்து கொண்டே இருந்தன. அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே வரவில்லை. மழையின் சத்தம் ஓய்ந்து அதிகாலை பொழுது மெல்ல புலரத் தொடங்கியது. ஜன்னல் வழியாக வந்த குளிர்ந்த காற்று என் மனதில் இருந்த பாரத்தை குறைப்பது போல இருந்தது. காலை உணவின் போது மாமாவிடம் பேசவே எனக்கு கூச்சமாக இருந்தது. ஆனால் அவரோ எதையும் மனதில் வைத்து கொள்ளாமல் மிகவும் இயல்பாக, ரம்யா கிளம்பு, இன்னைக்கு சொத்து சம்பந்தமான வேலையெல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு நம்ம ஊருக்கு புறப்படலாம் என்றார். ஊருக்கு திரும்பும் வழியில் மாமா என்னிடம் மனமிட்டு பேசினார். ரம்யா, ஒரு மனுஷன் வசதி வாய்ப்பு வந்ததும் சில நேரங்கள்ல வாழ்க்கையோட பிடிப்பை இழந்துடுவான். என் பையனும் அப்படித்தான் தடுமாறி போயிருக்கான். ஆனா ஒரு அப்பாவா அவனை திருத்த வேண்டியது என் கடமை. நான் ஊருக்கு போனதும் அவன்கிட்ட கண்டிப்பா பேசுறேன். உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற இடைவெளியை நான் குறைப்பேன் என்று உறுதியளித்தார். நாங்கள் ஊர் வந்து சேர்ந்ததும் மாமா சொன்னது போலவே என் கணவரை தனியாக அழைத்து நீண்ட நேரம் பேசினார். ஒரு தந்தையாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் அவர் எடுத்து சொன்ன விஷயங்கள் என் கணவரின் கண்களை திறந்தன. அன்று மாலை என் கணவர் முதலாக தன் நண்பர்களை தவிர்த்துவிட்டு எனக்காக ஒரு பூங்கொத்துடனும் மன்னிப்புடனும் வீட்டிற்கு வந்தார். என்னை மன்னிச்சிடு ரம்யா, நான் என் பொறுப்புகளை மறந்து வாழ்ந்துட்டேன். இனிமே நம்ம வாழ்க்கை புதுசா தொடங்கும் என்றார் அவர் கண் கலங்கியபடி. அந்த நொடிதான் நான் நிஜமான மகிழ்ச்சியை உணர்ந்தேன். ஒரு தவறான பாதையில் செல்லவிருந்த என் எண்ணங்களை மாமாவின் முதிர்ச்சியும் நேர்மையும் நல்வழிப்படுத்தியிருந்தது. பல வருடங்கள் கழித்து இன்று என் கைகளை பிடித்து கொண்டு விளையாடும் என் மகளை பார்க்கும்போது எனக்கு அந்த மலையிரவுதான் நினைவுக்கு வரும். அன்று நான் எடுத்த அந்த தவறான முடிவு மட்டும் நிறைவேறியிருந்தால் இன்று இவ்வளவு அழகான ஒரு குடும்பம் எனக்கு கிடைத்திருக்காது. காலம் வேகமாக ஓடியது. அந்த மலையிரவு ஏற்படுத்திய தாக்கம் எங்கள் குடும்பத்தின் வேர்களையே பலப்படுத்தியிருந்தது. என் கணவர் இப்போது பழைய ஆள் இல்லை. குடிப்பழக்கத்தை முழுமையாக கைவிட்டு குடும்ப தொழிலில் தீவிரம் காட்டத் தொடங்கினார். எல்லாவற்றுக்கும் மேலாக என் மாமனார் சந்தானம் அவர்கள் இப்போது எங்கள் குடும்பத்தின் ஒரு பெரும் தூணாக வழிகாட்டியாக திகழ்ந்தார். ஒரு நாள் மாலை மாமா தோட்டத்தில் அமர்ந்து ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். நான் அவருக்கு காஃபி கொண்டு சென்றேன். என்ன மாமா, என்ன யோசனை என்று கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்டே, ஒண்ணுமில்லை ரம்யா, அந்த பழைய மலையிரவு ஞாபகம் வந்தது. அன்னைக்கு நீ ஒரு குழப்பத்தில் இருந்த. ஆனா இன்னைக்கு இந்த குடும்பம் இருக்கிற நிலையை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு என்றார். நான் மெல்ல அவர் அருகில் அமர்ந்தேன். மாமா, அன்னைக்கு நீங்க என்னை தடுத்து நிறுத்தலைனா இன்னைக்கு நான் என்னவாகியிருப்பேன்னு நினைச்சா எனக்கே பயமா இருக்கு. ஒரு மனுஷனோட பலவீனம் அவனோட எண்ணங்கள்ல இருக்கிறதை எனக்கு புரிய வச்சிங்க. அப்போது என் கணவர் அங்கே வந்தார். அவர் கையில் ஒரு சிறிய பரிசு பெட்டி இருந்தது. இது உனக்காக ரம்யா என்று நீட்டினார். அதை பிரித்து பார்த்தபோது அதில் ஒரு அழகான வைர மூக்குத்தி இருந்தது. இது எதுக்கு என்று வியப்புடன் கேட்டேன். இத்தனை வருஷம் நான் செஞ்ச தவறுகளை பொறுத்துக்கிட்டு எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருந்த உனக்கு நான் செய்கிற சின்ன கைமாறு இது. அது மட்டும் இல்லை ரம்யா, அடுத்த வாரம் நாம எல்லாரும் சேர்ந்து அந்த கிராமத்து பங்களாவுக்கு போக போறோம். ஆனா இப்போ சொத்து வேலையா இல்லை, ஒரு சின்ன சுற்றுலாவுக்காக என்றார் என் கணவர் உற்சாகமாக. நாங்கள் மீண்டும் அந்த மலைப்பகுதி வீட்டிற்கு சென்றோம். அதே ஜன்னல், அதே தோட்டம். ஆனால் இப்போது அங்கே பயமோ சந்தேகமோ இல்லை. அங்கே ஒரு நிம்மதியான அமைதி மட்டுமே இருந்தது. மாலையில் மழை பெய்ய தொடங்கியது. அதே மலையிரவு போல இருந்தாலும் இப்போது நான் பயப்படவில்லை. ஜன்னல் வழியாக மழையை ரசித்தபடி என் கணவர் மற்றும் மாமாவுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். உறவுகளில் வெளிப்படைத்தன்மை வந்த பிறகு அங்கே ஒளிவு மறைவுக்கோ அல்லது தவறான தூண்டுதல்களுக்கோ இடமில்லாமல் போனது. நாங்கள் பெற்ற அந்த பெண் குழந்தை அந்த வீட்டில் ஓடி விளையாடுவதை பார்க்கும்போது ஒரு பெண்ணாக நான் அடைந்த வெற்றி இதுதான் என்று உணர்ந்தேன். அந்த மலைப்பகுதி சுற்றுலா முடிந்து திரும்பிய பிறகு எங்கள் வாழ்க்கை ஒரு தெளிந்த நீரோடையாக மாறியிருந்தது. இப்போது என் மகள் நிலாவுக்கு 5 வயது. அவள் அந்த வீட்டின் செல்லப்பிள்ளை. குறிப்பாக என் மாமனார் சந்தானம் அவர்களுக்கு நிலாதான் உலகம். ஒரு நாள் நிலா தன்னிடம் இருந்த ஒரு பொம்மையை உடைத்துவிட்டு அழுது கொண்டிருந்தாள். அதை பார்த்த என் கணவர் அவளை கண்டிக்க முயன்றார். அப்போது மாமா குறுக்கிட்டு நிலாவை தூக்கி கொண்டார். நிலா குட்டி, எதையுமே உடைக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா அதை சரி பண்ணி திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர்றது தான் சாமர்த்தியம். மனுஷங்களோட மனசும் அப்படித்தான். சின்ன கோபத்துல நாம ஒருத்தர் மனசை உடைச்சிடலாம். ஆனா அதை அன்புனால ஒட்ட வைக்க தெரிஞ்சுக்கணும் என்று அவளுக்கு புரியும்படி சொன்னார். அவர் நிலாவுக்கு சொன்ன அந்த பாடம் உண்மையில் எனக்கும் என் கணவருக்கும் அவர் சொல்லாமல் சொன்ன பாடம் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். மாமாவுக்கு இப்போது வயது முதிர்வின் காரணமாக உடல்நிலை சற்று நலிவடைந்தது. ஒரு இரவு அவர் என்னை அழைத்து தனியாக பேசினார். ரம்யா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அன்னைக்கு அந்த
மழை இரவுல நீ ஒரு குழப்பத்துல என்கிட்ட வந்தப்போ ஒரு நிமிஷம் எனக்கும் பதற்றமா இருந்தது. ஆனா ஒரு தகப்பனா நான் அன்னைக்கு எடுத்த முடிவுதான் இன்னைக்கு என் பேரக்குழந்தையோட சிரிப்புக்கு காரணமா இருக்கு. நீ அந்த வீட்டின் விளக்கு ரம்யா. எக்காரணத்தை கொண்டும் அந்த விளக்கை அணைய விட்டுடாதே என்றார் தழுதழுத்த குரலில். நான் அவர் கைகளை பற்றி கொண்டு, மாமா, நீங்க தான் அந்த விளக்குக்கு அரணா இருந்தீங்க. நீங்க கொடுத்த அந்த கௌரவமான வாழ்க்கை தான் என்னை ஒரு முழுமையான பெண்ணா மாத்துச்சு என்றேன். சில மாதங்களுக்கு பிறகு மாமா இயற்கையோடு கலந்தார். அவர் மறைந்தாலும் அவர் விதைத்த அந்த நற்பண்புகள் எங்கள் வீட்டில் இன்றும் மனமாக வீசிக்கொண்டிருக்கின்றன. இன்று நிலா வளர்ந்து பெரியவளாகிவிட்டாள். அவளுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். இருவருக்கும் நான் சொல்லும் ஒரே அறிவுரை இதுதான். வாழ்க்கையில வசதி வாய்ப்பு எல்லாம் வரும் போகும். ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க மரியாதையும் நேர்மையும் தான் அந்த பரம்பரையோட கௌரவத்தை காப்பாத்தும். எங்கள் வீட்டின் வரவேற்பறையில் மாமாவின் புகைப்படம் இன்றும் புன்னகைத்து கொண்டிருக்கிறது. அந்த புகைப்படத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த மலையிரவு ஞாபகம் வரும். அது ஒரு தவறான முடிவின் தொடக்கமல்ல, ஒரு உன்னதமான குடும்பத்தின் மறுபிறப்பு. மாமாவின் மறைவிற்கு பிறகு சில ஆண்டுகள் உருண்டோடின. இப்போது என் மகள் நிலா ஒரு கல்லூரியில் பேராசிரியையாக பணிபுரிகிறாள். ஒரு நாள் மாலை அவள் தன் கல்லூரி மாணவர்களுடன் ஒரு கலந்துரையாடலை முடித்துவிட்டு வீடு திரும்பினாள். அவள் முகம் ஏதோ ஒரு சிந்தனையில் வாடி போயிருந்தது. என்ன நிலா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று கேட்டேன். நிலா என் அருகில் அமர்ந்து, அம்மா, இன்னைக்கு என் வகுப்புல ஒரு பொண்ணு வந்தா. அவ தன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையால ரொம்ப உடஞ்சு போயிருக்கா. தவறான சில முடிவுகளை எடுக்க துணிஞ்சிட்டா. அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்றாள் வருத்தத்துடன். நான் மெல்ல அவளை அருகில் அமர வைத்து பல வருடங்களுக்கு முன்பு அந்த மலையிரவில் நடந்த அந்த சம்பவத்தை, அதன் சாராம்சத்தை மட்டும் அவளுக்கு சொன்னேன். நிலா, வாழ்க்கையில சில நேரங்கள்ல உணர்ச்சிகள் நம்ம அறிவை மறைச்சிடும். இருட்டான பாதையில போறதுக்கு யாருமே தேவையில்லை. ஆனா வெளிச்சமான பாதையை தேர்ந்தெடுக்க ஒரு வழிகாட்டி வேணும். அன்னைக்கு உங்க தாத்தா மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த அழகான வாழ்க்கை நம்ம கிட்ட இருந்திருக்காது என்றேன். மறுநாள் நிலா தன் மாணவியிடம் அந்த தெளிவை பகிர்ந்து கொண்டாள். சில நாட்களுக்கு பிறகு அந்த மாணவி எங்கள் வீட்டிற்கு வந்து எனக்கு நன்றி சொன்னாள். அப்போதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. என் மாமனார் விதைத்த அந்த நேர்மை எனும் விதை இப்போது ஒரு ஆலமரமாக வளர்ந்து விழுதுகளை பரப்ப தொடங்கிவிட்டது. என் கணவரும் நானும் இப்போது வயதான காலத்தில் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்குள் இருந்த அந்த பழைய கசப்புகள் நீங்கி ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்ட தோழமை இப்போது நிறைந்திருக்கிறது. அன்று இரவு மழை பெய்து கொண்டிருந்தது. அதே ஜன்னலோரம் என் கணவருடன் அமர்ந்து தேநீர் அருந்தி கொண்டிருந்தேன். ரம்யா, அன்னைக்கு அந்த கிராமத்து பங்களாவுல மழையில நனைஞ்சி நீ வந்தப்ப உன் மனசுல இருந்த பாரம் எனக்கு அன்னைக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு இந்த மழையை பார்க்கும்போது அது நம்ம குடும்பத்தோட பழைய கரைகளை எல்லாம் கழுவி தொடச்சிட்டு போன மாதிரி இருக்கு என்றார் என் கணவர் என் கைகளை பற்றி கொண்டு. நான் சிரித்தேன். மழையின் ஒவ்வொரு துளியும் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுப்பதைப் போல எனக்கு தோன்றியது. உறவுகள் என்பது வெறும் சடங்குகள் அல்ல, அவை ஒருவருக்கொருவர் கொடுக்கும் கௌரவம் மற்றும் பாதுகாப்பின் அடையாளம். எங்கள் குடும்ப வரலாறு இப்போது ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி நகர்கிறது. நிலாவின் திருமணம் முடிவாகியுள்ளது. அவளுக்கு நான் கொடுக்கும் ஒரே சீதனம் அவளுடைய தாத்தா எனக்கு கொடுத்த அந்த மரியாதை மற்றும் நேர்மை எனும் பொக்கிஷம்தான். காலத்தின் சக்கரம் சுழன்று நிலாவின் திருமண நாள் வந்துவிட்டது. எங்கள் குடும்பமே மகிழ்ச்சியில் திளைத்திருந்தது. நிலாவுக்கு பார்க்கப்பட்ட மாப்பிள்ளை ஒரு மருத்துவர், மிக குணமானவர். திருமண வேலைகளுக்கு நடுவே நான் நிலாவின் அறைக்கு சென்றேன். அவள் திருமண புடவையை அணிந்து கொண்டு கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்தபோது எனக்கு அப்படியே என் இளமை காலம் நினைவுக்கு வந்தது. நான் மெல்ல அவள் அருகில் சென்று என் மாமனார் எனக்கு பரிசளித்த அந்த பழைய வைர மூக்குத்தியை அவளுக்கு அணிவித்தேன். அம்மா, இது தாத்தா உங்களுக்கு கொடுத்தது இல்லையா? இது உங்ககிட்டயே இருக்கட்டுமா என்றாள் நிலா தயக்கத்துடன். நான் அவளது கைகளை பற்றி கொண்டு, நிலா, இது வெறும் நகை இல்லை, இது இந்த குடும்பத்தோட கௌரவம். அன்று ஒரு மலையிரவில் நான் தடுமாறிய போது உங்க தாத்தா எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து இந்த நம்பிக்கை. அதைதான் நான் இன்னைக்கு உனக்கு சீதனமா கொடுக்கிறேன். நீ புகுந்த வீட்டுக்கு சென்றாலும் அங்கே இருக்கும் உறவுகளை மதிப்போடும் நேர்மையோடும் வழிநடத்த இது உனக்கு துணையா இருக்கும் என்றேன். திருமண மண்டபத்தில் சடங்குகள் நடந்து கொண்டிருந்தன. என் கணவர் நிலாவின் கைகளை பிடித்து மாப்பிள்ளையிடம் ஒப்படைக்கும் போது அவர் கண்கள் கலங்கின. அவர் என் பக்கம் திரும்பி மெதுவாக சொன்னார், ரம்யா, அன்னைக்கு உங்க மாமனார் என்னை நல்வழிப்படுத்தலைனா இன்னைக்கு என் மகளோட இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற தகுதி கூட எனக்கு இருந்திருக்காது. இந்த நிமிஷம் அவரை நான் ரொம்ப தேடுறேன். திருமணம் இனிதே முடிந்தது. நிலா புகுந்த வீட்டிற்கு புறப்படும் போது வாசலில் அதே போன்ற ஒரு மழை பெய்ய தொடங்கியது. ஆனால் அது பயமுறுத்தும் மழையல்ல, ஆசீர்வாதம் தரும் மழையாக எங்களுக்கு தெரிந்தது. நிலா காரில் ஏறுவதற்கு முன் ஓடி வந்து என்னை கட்டி அணைத்து கொண்டாள். அம்மா, நீங்க சொன்ன அந்த மலையிரவு பாடம் என் மனசுல எப்பவும் இருக்கும். ஒரு பெண்ணால ஒரு குடும்பத்தை உருவாக்கவும் முடியும், சிதைக்கவும்
என்னால் முடியும். நான் நம்ம குடும்பத்தோட பேரை எப்பவும் காப்பாற்றுவேன் என்று ரகசியமாக சொன்னாள். அவள் சென்ற காரை நாங்கள் பார்த்து கொண்டே நின்றோம். மழை நின்ற பிறகு வானில் ஒரு அழகான வானவில் தோன்றியது. என் வாழ்க்கை ஒரு முழு வட்டத்தை அடைந்தது போன்ற உணர்வு எனக்குள் ஏற்பட்டது. தவறுகள் செய்வது மனித இயல்பு. ஆனால் அந்த தவறுகளை திருத்தி ஒரு புனிதமான பாதையில் பயணிக்க துணிவதே வாழ்க்கை. என் மாமனார் சந்தானம் அவர்கள் அன்று காட்டிய அந்த ஒற்றை மெழுகுவர்த்தி வெளிச்சம் இன்று ஒரு பரம்பரையையே ஒளிர செய்துவிட்டது. நிலா சென்ற பிறகு வீடு மீண்டும் அமைதியானது. ஆனால் அந்த அமைதியில் ஒரு பெரும் நிறைவு இருந்தது. நானும் என் கணவரும் இப்போது எங்களின் அந்த பழைய கிராமத்து பங்களாவிலேயே நிரந்தரமாக தங்க முடிவு செய்தோம். அங்குள்ள ஒவ்வொரு கல்லும் ஜன்னலும் எங்களுக்கு ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருந்தன. ஒரு மாலை வேளையில் நான் தோட்டத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது என் மாமனார் பயன்படுத்திய அந்த பழைய அலமாரியை திறந்தேன். அதில் ஒரு சிறிய டைரி இருந்தது. அது மாமனார் சந்தானம் அவர்கள் எழுதியது. நடுக்கத்துடன் அந்த பக்கங்களை புரட்டினேன். ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் அந்த மலையிரவை பற்றி அவர் எழுதியிருந்தார். இன்று ரம்யா மலையில் நனைந்து வந்தபோது அவள் கண்களில் ஒரு பெரிய போராட்டத்தை பார்த்தேன். என் மகன் செய்த தவறுகள் அவளை எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கும் என்பதை என்னால் உணர முடிந்தது. ஒரு நிமிடம் நானும் ஒரு மனிதனாக தடுமாறினேன். ஆனால் ஒரு குடும்பத்தின் தலைவனாக நான் அந்த புனிதத்தை மீறினால் இந்த பரம்பரைக்கே அது அழுக்காகிவிடும். ரம்யாவை நான் மகளாக பார்த்த அந்த நொடிதான் என் மகனையும் என்னால் திருத்த முடிந்தது. ஒரு பெண்ணின் கௌரவம் என்பது அந்த வீட்டின் கௌரவம். அதை படித்தபோது என் கண்கள் தானாக குளம் போன்றன. அவர் என்னை வெறும் மருமகளாக மட்டும் பார்க்கவில்லை, அந்த குடும்பத்தின் கௌரவத்தை காக்கும் ஒரு தெய்வமாகவே பார்த்திருக்கிறார். அப்போது வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. நிலாவும் அவள் கணவரும் வந்திருந்தார்கள். நிலாவின் முகம் மிகுந்த பிரகாசத்துடன் இருந்தது. அம்மா, ஒரு நல்ல செய்தி. நான் இப்போ ஒரு முக்கியமான ஆராய்ச்சி திட்டத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அதுவும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்து அவர்களுக்கு மன ரீதியான தைரியம் கொடுக்கிற திட்டம் என்றால் பெருமையாக. என் கணவர் நிலாவை தட்டி கொடுத்தார். உன் தாத்தா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் நிலா. அவர் விதைச்ச நேர்மை இன்னைக்கு ஒரு சமூகத்துக்கே பயன்பட போகுது என்றார். அன்று இரவு அதே மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். அந்த பழைய பங்களா இப்போது ஒரு மர்மமான இடமாக தெரியவில்லை. மாறாக அது அன்பின் கோவிலாக தெரிந்தது. உறவுகளில் சில நேரங்களில் சலனங்கள் வரலாம், ஈர்ப்புகள் வரலாம், அல்லது பெரும் சண்டைகள் வரலாம். ஆனால் நம்மை நாமே நிதானப்படுத்தி கொண்டு தர்மம் மற்றும் கௌரவம் என்ற பாதையில் பயணித்தால் காலம் நம்மை ஒரு வெற்றியாளனாக மாற்றும் என்பதற்கு என் வாழ்க்கையே ஒரு சாட்சி. ரம்யா என்ற சாதாரண பெண்ணாக தொடங்கிய என் பயணம் இன்று ஒரு கௌரவமான பாட்டியாக, ஒரு வழிகாட்டியாக நிறைவடைகிறது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.